அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். புதன் திசை யாருக்கு யோகம்? ஒருவருடைய ஜாதகத்திலே தசாபுத்தி தான் அவர்களுடைய வாழ்விலே முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது பெரிய வளர்ச்சிக்கோ தாழ்ச்சிக்கோ அவருடைய தசாபுத்தி தான் காரணமாக அமைகிறது. அந்த வரிசையிலே ஒருவருக்கு புதன் திசை 17 ஆண்டுகள் நடைபெறும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் பொதுவாக நடைபெறும்? எந்தெந்த லக்கணங்களுக்கு யோக பலன்களை செய்யும் மறைவிடத்தில் இருந்தால் கூட, அதே போல எந்த லக்கணத்திற்கு நல்ல இடத்தில் இருந்தால் கூட யோக பலன்கள் குறைபடும். புதன் திசை நடக்கும் பொழுது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அது புதன் திசை நடக்கும் பொழுது செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக புதன் மிதுனம் கன்னி என்ற ராசிக்கு அதிபதி. காலச்சக்கரத்துக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். 3ஆம் இடம், அதாவது மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உடையவர். இந்த 2 ராசிகளில் ஆட்சி பெறுகிறார். அதே போல கன்னி ராசியிலே உச்சம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த ராசியிலே உச்சம் பெறுகிறார். அதே போல மீனத்திலே நீச்சம், தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ரேவதியிலேயே நீச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட புதன் கல்விக்காரகன், கருத்தா பழக்கத்துக்கு காரகன் புதன். அது மெயினாக கல்விக்காரகன், நகைச்சுவைக்காரகன். அதே போல கருத்தா பழைப்பது, வியாபாரம் செய்வது, அது போன்ற காரகத்துவ அடிப்படையிலே சுபத்துவம் வாய்ந்த கிரகம் புதன். அதாவது எந்த கிரகத்தோடு சேருதோ அதன் போல மாறிவார். அதாவது சுப கிரகத்தோடு சேர்ந்த சுபத்தன்மையும், அசுப கிரகத்தோடு சேரும்பொழுது அசுபத்தன்மையும் பெறக்கூடியவர் இந்த அலிகிரகமாகிய புதன். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் திசை நடைபெறும் பொழுது பொதுவாக பணத்தாசை அதிகரிக்கும். நிறைய சொத்து சுகம் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அதே போல் எப்படிலாம் சம்பாதிக்கக்கூடிய வழி எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது ஆராய்வார். இப்போ ஒருத்தர் உத்தியோகத்திலே இருந்தால் கூட புதன் திசை நடக்கும் பொழுது வேறு ஏதாவது சைடில் தொழில் செய்யலாமா, இல்லை தொழிலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா, இல்லை வேறு தொழிலும் சேர்த்து செய்யலாம், பல தொழில்கள் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும் இந்த புதன் மகாதிசை. அதை செயல்படுத்தவும் வைக்கும் இந்த புதன் மகாதிசை. அதே போல் புதன் திசை நடைபெறும் பொழுது தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்ள விரும்பும். அதாவது இப்போ ஒரு கூட்டத்தில் நின்னா கூட எப்போவுமே தன்னை மற்றவங்க அறிவாளின்னு நினைக்க வைக்கும். இந்த அமெரிக்க ஜனாதிபதி யார், இந்திய ஜனாதிபதி யார், இந்த மாதிரி பொது அறிவெல்லாம் கேட்டு தன்னை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்கொள்ள வைக்கும். அந்த நேரத்தில் தன்னை அறிவாளிங்கிறவங்கள தன்னை மற்றவங்க அறிவாளின்னு நினைக்க வைக்கும் புதன் மகாதிசை. அதே போல் புதன் மகாதிசை தரகர், கமிஷன், ஏஜென்சி, முதலீடே இல்லாமல் வாங்குறவர் ஒருத்தர் இருப்பார், விற்கிறவர் ஒருத்தர் இருப்பார். அதில் முதலீடே இல்லாமல் அந்த மாற்றி விட்றாங்க பார்த்தியா, ரியல் எஸ்டேட்டை பேசி மாற்றி விட்றாங்க. அதே போல் எந்த ஒரு கமிஷன் தொழிலாக இருந்தாலும் கமிஷன், ஏஜென்சி சம்பந்தமான துறைகளிலே புதன் மகாதிசை வெற்றியை கொடுக்கும். அதே போல் புதன் மகாதிசை ஸ்டேஷ்னரி, அதாவது இந்த பேனா, இந்த நோட்டு புக்கெலாம் வைக்கிறாங்களா, ஸ்டேஷ்னரி தொழில், இது மாதிரியான தொழிலே வெற்றியை கொடுக்கும் புதன் மகாதிசை. அதே போல் ஒருவருக்கு புதன் மகாதிசை எந்தெந்த லக்கணங்களுக்கு மறைவிடத்தில் இருந்தால் கூட, அதாவது லக்கண யோகாதிபருடைய நட்சத்திரத்தில் சாரத்தில் இல்லைன்னா கூட காரகத்துவ அடிப்படையில் ஒரு கிரகத்துக்கு காரகத்துவம் இருக்கு இல்லையா, காரகத்துவ அடிப்படையில் யோகங்களை வழங்கக்கூடிய அமைப்பு எந்தெந்த லக்கணங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக முதல் லக்கணம் ரிஷபம். ரிஷப லக்கணத்துக்கு வாக்கு, தனம், குடும்ப ஸ்தானாதிபதி வர்றதுனால வாக்கு, தனம், குடும்பம், அதாவது 2ஆம் இடத்து புதனாக வருவதால், மிதுனம் புதனாக வருவதால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். புதன் திசை ரிஷப லக்கணக்காரர்களுக்கு 17 ஆண்டுகள் கருத்தா பழைக்கிற வியாபாரம், வளர்ச்சி, இந்த மாதிரியான செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் கன்னி லக்கணம், லக்னாதிபதியே வருவதால் கன்னி லக்கணக்காரர்களுக்கு புதன் மகாதிசை 17 ஆண்டுகள் யோக திசையாக இருக்கும். அதாவது கல்வியில் வளர்ச்சி, உத்தியோகம் கிடைக்கிறது. அதே போல் வெளிநாட்டு யோகம். அதே போல் புதன் மகாதிசை நடைபெறும்போது தொழில்கள் விரிவுபடுத்தல், தொழிலை மேன்மைப்படுத்தல், தொழிலை விரிவுபடுத்தல், தொழிலை இல்லைன்னா ஒரு தொழிலேருந்து இன்னும் நிறைய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்னென்னா துலாலக்கணக்காரர்களுக்கு தான் ராஜயோக அதிபதி. ஏன்னா 9ஆம் அதிபதி, திரிகோண அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதியாக வருவதால் துலாலக்கணர்களுக்கு மிகச்சிறந்த யோகாதிபர் யாருன்னா புதன் மகாதிசை எங்கே இருந்தாலும் நன்மையே செய்வார். அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் கூட துலாலக்கணக்காரர்கள் புதன் திசை 17 ஆண்டுகள் யோக திசையாகவே இருக்கும். அடுத்ததாக தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வந்தால் கூட 10ஆம் அதிபதி தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி அவர் தான். அதனால் இப்போ தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை உயர்த்தக்கூடிய திசையாக இருக்கும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு. அதே போல் மகர லக்கணம். மகர லக்கணக்காரர்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்தால் கூட 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். பாகிஸ்தான் அதிபதி தான். உயர்கல்வி, கல்வியில் சிறப்பக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு.
அதே போல் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே மகர லக்னக்காரர்களுக்கும் புதன் மகா திசை சிறப்பான திசையாக இருக்கும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் திசை அதனுடைய பலன்களை குறைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல நிலையில் இருந்தால் கூட அதனுடைய முழு பலன்களை அனுபவிக்க முடியாத சொல்லி. இப்போ இந்த சொன்ன லக்னங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மறைவிடத்தில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பலன் குறைபடும். மற்றபடி நல்ல யோக பலன்களை கொடுக்கும். அதாவது நான் 100% கொடுக்கும்னா லக்ன யோகருடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணும். அப்படி இருக்கும்போது 100% உச்ச பலன்களை கொடுக்கும். மறைஞ்சிருந்தால் கூட தீய பலன்களை செய்யாமல் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். கும்பலக்கணக்காரர்களுக்கு சமநிலை, அதாவது புதன் திசை ஓரளவுக்கு நன்மைகளையே தரும் கும்பலக்கணக்காரர்களுக்கும். அதே போல் மேஷலக்கணம் 3க்கு 6 வரதுனால புதன் திசை 17 ஆண்டுகள் நற்பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 3க்கும் 6க்கும் நோய் எதிரி, ஒன்பு வழக்கு, கடன் அதிபதி, 3ஆம் இடங்கிறது பாதி மறைவு ஸ்தானம். ஆக மேஷலக்கணக்காரர்களுக்கு புதன் திசை பெரிதாக யோகத்தை செய்வதில்லை. அடுத்ததாக கடகலக்கணக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியாக வருவதால் விரயஸ்தானத்து அதிபதி வருவதனால அயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இல்லையா, அதனால கண்டிப்பாக கடகலக்கணக்காரர்களுக்கும் பெரிதாக யோக பலன்களை தருவது கிடையாது. அதே போல் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இந்த புதன் திசை நன்மைகளை தருவது கிடையாது. அதே போல் விருச்சக லக்னக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருவதால் பெரும்பாலும் புதன் திசை நன்மைகளை செய்வதில்லை. அதே போல் நம்பிக்கையின் பேரில் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. அடுத்ததாக மீன லக்னக்காரர்களுக்கும் பாதகாதிபதியாக வருவதால் புதன் திசை நன்மைகளை தருவதில்லை. வாழ்க்கை துணை, நண்பர்கள், கூட்டுத்தொழில் இந்த வகையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி பொருளாதாரத்திலே உயர்வு நிலையை கொடுப்பது கிடையாது புதன் மகா திசை மீன லக்னக்காரர்களுக்கும். பொதுவாகவே புதன் திசை நடக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்னா கடன். ஏன்னா புதன் திசை நடக்கும் பொழுது கடன் விஷயத்தில் மாட்டினா கடன் அடைக்க முடியாது, நிறைய பெருங்கடனை கொண்டாந்து சேர்த்துரும். புதன் திசை நடப்பவர்கள் பெரும்பாலும் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பொதுவாக புதன் திசை நடக்கும்போது எந்த லக்கணமாக இருந்தாலும் வளர்ச்சி கொடுக்கணும், பாசிட்டிவாக செயல்படணும், புதன் திசை நமக்கு யோகத்தை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக புதனோட அதிதேவதை பெருமாள். அது படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாளில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை புதன்கிழமையிலே பச்சை பட்டை எடுத்து சாத்தி வருடம் ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது புதன் திசை கருத்தா புழைக்கிறது, வியாபாரம் வளர்ச்சி கொடுக்கக்கூடியது, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது, கல்வி வளம், எல்லா குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.